வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுப கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. மிதுன ராசிக்கு ஜென்ம குரு. மிதுன ராசிக்கு 7ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில் ஜென்ம குருவாக வந்து திக்பலம் அடைகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவாற்றல் விரிவடையும் காலமாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் வீடான துலாம் ராசியில் படுவதால் குழந்தை பாக்கியம் கைகூடும். காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வரும். திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். படிப்பு, முதுகலை பட்டம், கௌரவ பட்டம் இவையெல்லாம் தேடி வரும். மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் குரு பகவான் அருளால் நிறைவேற்றி விடுவார். உங்களது திறமைக்கான பாராட்டு மற்றும் அங்கீகாரம் இவையெல்லாம் குருவின் சுப பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் 9ஆம் பார்வை கும்பராசியில் படுவதனால் உங்களுக்கு தகப்பன் வழியில் வரவேண்டிய லாபங்கள் எல்லாம் வந்து சேரும். தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிகழும். இந்த குரு பயிற்சியின் மூலம் மனம் அமைதிப்படும், சந்தோஷம் கூடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள், சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும். வாழ்க்கை துணை மூலம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இவையெல்லாம் குருவின் பார்வை படுவதன் மூலம் நீங்கி பரஸ்பர அந்யோன்யம், அன்பு, காதல் இவையெல்லாம் கூடும். முதுகலை பட்டம் பெற வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது சரியான தருணமாக அமையும். கல்வித்துறையில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிகின்ற சூழ்நிலை ஏற்படும். குரு பார்க்க கோடி நன்மை என்பர். குருவின் பார்வை இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இவை எல்லாமே பொது பலன்கள் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கும் தசாபுக்தியில் உள்ளபடிதான் எந்த மாற்றங்களும் நிகழும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனினும் இந்த குரு பயிற்சியில் ஜென்ம குருவாக இருந்தாலும் பல நல்ல பலன்களை குரு வாரி வழங்குவார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மேலும் வியாழந்தோறும் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வர வேண்டும். சோழவந்தான் அருகில் உள்ள குருவைத்துறையிலும் வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளமாக இருக்கலாம். மேலும் மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்துவதும் நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.